பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கின்றார். சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஓர் பந்தியை ஆயத்தப்படுத்தி வைக்கின்றார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றதே. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். 40ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். மனுஷனுக்கு பிரியமானதை அல்ல, தேவனுக்கு பிரியமானதை, அதை நாம் செய்ய வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்யும் காரியங்கள் தேவனுக்கு பிரியமானவைகள் தானோ என்று உங்களை சோதித்து பாருங்கள். தேவனை பிரியப்படுத்தி தான் நீங்கள் காரியங்களை செய்கிறீர்களா, அல்லது மனுஷனை பிரியப்படுத்தி உங்களுடைய காரியங்கள் நடைபெறுகிறதா? அப்படி நீங்கள் காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறீர்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிற தேவ பிள்ளைகள் எப்படி, ஏன் அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு முக்கிய காரணம் தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே இருக்கிறதுனாலே, தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே காத்து கொள்ளுகிறதுனாலே. அந்த வார்த்தை மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல, தேவனை பிரியப்படுத்தி நடக்கிற விதமாக அது நம்மை நடத்தி செல்கிறது. நம்மோடு அது சம்பாஷிக்கிறது, நம்மை கண்டிக்கிறது. அந்த வார்த்தை நம்மோடு இருந்து நாம் வலதுபுறத்திலே சாயும் போது இடதுபுறத்திலே சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி சரியாக நம்மை போதிக்கிறதா இருக்கு. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவருக்கு பிரியமானதை எப்படி நாம் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்வதென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமாக இருக்கிறது. ஆம், பலிகளை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் நலத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுப்பதும் அவருக்கு அவருடைய வார்த்தையின்படி நடப்பதும் தான் அவருக்கு பிரியமானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அவருக்கு பிரியமானதை செய்ய முற்படுவோம். மனுஷரை பிரியப்படுத்தி இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்ந்தது போதும் பிரியமானவர்களே. இனி வரும் நாட்களிலே மனுஷனை பிரியப்படுத்தி இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பிரியப்படுத்துங்கள். தேவனை பிரியப்படுத்தும் விதமாக ஒவ்வொன்றும் காணப்படட்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்புவதில்லை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடியாக உண்மையாய் நடப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம், அவருக்கு பிரியமானதை செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு பிரியமானதை செய்யுங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கீழ்ப்படுகிறவர்களாகவும் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாகவும் விசுவாசமுடையவர்களாகவும் நாங்கள் காணப்பட, அதில் வைத்து எல்லாவற்றிலும் உண்மையை பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.